நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க புது ஸ்கூலுக்கு போக மாட்டோம். சொல்லுங்க. அப்படியே தரையில உருண்டு பிறண்டு சொல்லுங்கடா. சொல்லுங்க. அப்படிதான். எந்திரிங்க. வெரி குட். இப்படி பண்ணா தாண்டா உங்க அப்பனுங்க உங்களை வேற ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டானுங்க. இத அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓடுங்க கிளாஸ் ஓடுங்க. அடடே சிவகாமி, வாமா வா. நானே உன்னை பார்த்து பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கீங்க சார்? எனக்கு என்னமா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இந்த தையர் டீச்சர் வேலையை பர்மனண்டா கேட்டிருக்கேன். மேனேஜ்மெண்ட்ல அப்ரூவல் வந்துட்டா அந்த வேலை உனக்கு தான்மா. சரி, என்னமா சொல்றான் உங்க வீட்டு உத்தம ராசா? யாரு சார்? அதாம்மா உங்க வீட்டுல குடியிருக்கானே, ரொம்ப நல்லவன். ஆமா, குருவி சொன்னானா இங்க என்ன பிரச்சனைன்னு? ஆமா சார். அருமையான பொண்ணுமா, உன்ன மாதிரியே. சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது. அடம் பிடிக்கிறாமா, திறக்க மாட்டேன்னு. ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீ எங்க இங்க வந்த? இல்ல சார், ஒரு வாரமா சம்யுக்தாங்கிற பேரை கேட்டு மனப்பாடமே ஆயிடுத்து. அந்த சம்யுக்தா யாருன்னு பாத்துட்டு போலாம் தான். பார்த்தா நீயே ஸ்டாலின் மண்டையில கொட்டி தாலி கட்டுடான்னு சொல்லுவ. பார்க்க முடியுமா சார்? இதுல என்னமா இருக்கு, தாராளமா பார்க்கலாம். வா. ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்க எல்லாருமே எப்பவுமே சர்க்கிள்ல நிக்காம லைனா நிக்கணும். யாரு சார்? அதாம்மா அந்த பசங்களுக்கு மத்தியில பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஸ்டைலா நிக்கிறா பாரு, அவதாம்மா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் எல்லாருமே அப்படியே சர்க்கிள்லயே நிக்கிறீங்க. சும்மா எல்லாத்துக்கும் எல்லாரும் ரவுண்ட் கட்டிட்டே இருக்க கூடாது. சார், நான் அவளோட பேசலாமா? என்னமா கேள்வி இது? தாராளமா பேசலாமே. வா சம்யுக்தா. சரி, போங்க விளையாடுங்க. இவங்க சிவகாமி உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன பாக்கவா? ஹலோ. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். எப்படி? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? சுத்துப்பட்டி 8 கிராமத்துல பேண்ட் சட்டை போட்ட ஒரே பிடி டீச்சர் நீதானம்மா. சிவகாமி வீட்டுலதான் நம்ம ஸ்டாலின், அதான் அவரு பேயிங் கெஸ்டா இருக்காரு. ஓ, நீங்களா? ஸ்டாலினும் குருவியும் கூட சிவான்னு சொல்லுவாங்களே, அவங்களா? ஆமாம்மா, அதே சிவாதான். சம்யுக்தா, சிவகாமி தான் ஸ்டாலினுக்கு ரொம்ப க்ளோஸ். இவ ரெக்கமெண்ட் பண்ணா கண்டிப்பா எல்லாம் நடக்கும். நீங்க பேசிக்கிட்டு இருக்குமா, நான் வர்றேன். சார், நீங்க எங்க போறீங்க? பொம்பளைங்க சமாச்சாரம் இதுல நான் ஏன் தலையிட்டுக்கிட்டு? நீங்க பேசுங்க. பாலகொண்டா சார், பேசுமா. எல்லாரும் சம்யுக்தான்னு சொல்றாளே, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சார் சொல்ற மாதிரி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்டாலினை கம்பல் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. நான் வேணும்னு அவனுக்கே தோணணும். அவனுக்கு என்ன வேணான்னு சொல்ற காரணம் மட்டும்தானே இப்ப தோணுது. உங்களை மாதிரி ஒருத்தரை ஏன் ஸ்டாலினுக்கு பிடிக்காம போனோம்? அவருக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க டீச்சருங்கிறத மட்டும்தான் அவர் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாலினா இருந்து உங்க வீட்டுல பேயிங் கெஸ்டா இருந்திருந்தா வச்சுக்கோங்களேன், இந்நேரத்துக்கு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணமே பண்ணிருப்பேன். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல. ஏன் சொல்றேன்னா, அவன் அப்படிதான். நானும் அதனால்தான் காதல் அது இதுன்னு சென்டிமெண்ட்லாம் ஆகவே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. அவனுக்கு வேணும்னா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லனா நான் என் வழியை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். கஷ்டமா இருக்காதா? பிரச்சனை, கவலை இதெல்லாம் போற போக்குல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா அது நம்ம தலைமையில ஏறி உட்காந்துரும். ஸ்டாலினை மிஸ் பண்றோன்னு தோணலையா? அது நம்மளுக்குன்னு இருந்தா வரும், வரலனா அது நம்மளுக்கு இல்லன்னு தானே அர்த்தம். நான் பேசுறேன். பேசுங்க, ஆனா ரொம்ப கம்பல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வரேன். ஸ்டாலினை பார்க்க இல்ல, உங்களை பார்க்க. அது நீங்க தப்பா நினைக்கலனா குங்குமம் இட்டு போயிடலாம். பிள்ளையார் கோயில் குங்குமம் ரொம்ப விசேஷம். அதுக்கு என்ன, வச்சுக்கிட்டா போச்சு. இருங்கோ, நானே இட்டு விடுறேன். சீக்கிரம் நல்லதே நடக்கும்.
உங்க கல்யாணத்துக்கு நானே விஷ் பண்ண வருவேன். வரேன். இந்த பால் எங்க இருந்து எடுத்தீங்க? ஸ்போர்ட்ஸ் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம் மிஸ். யார் எடுத்து கொடுத்தது? நாங்களே எடுத்துக்கிட்டோம் மிஸ். அதான் எப்படின்னு கேக்குறேன். சொல்லுங்க. ஸ்போர்ட்ஸ் ரூம் சாவிதா சார் கிட்ட இருக்கே. உங்களுக்கு யார் பால் எடுத்து கொடுத்தா? டேய் கைப்போமே சொல்றா மிஸ் கிட்ட. அப்பதான் நம்ம யாருன்னு மிஸ்ஸுக்கு தெரியும். மிஸ் அது டம்மி போட்டு மிஸ். ஒரே ஒரு தட்டு தான் தட்டனா தானா தெரிஞ்சிச்சு மிஸ். அப்போ பூட்டை உடைச்சு எடுத்திருக்கீங்க அப்படிதானே? ஆமா மிஸ். மிஸ் இதெல்லாம் ஒண்ணு இல்ல மிஸ். முன்னாடிலாம் பெரிய நாக்தால் பூட்டி அதே நாங்க அசால் பண்ணுவோம் மிஸ். மிஸ் ஒரு வாட்டி எக்ஸாம் பேப்பர் இல்லன்னு HM ரூம் திறந்து பேப்பர்லாம் எடுத்துருக்கோம் மிஸ். அசிங்கமா இல்ல உங்க எல்லாருக்கும்? மிஸ் ச்சே, இதெல்லாம் அசிங்கம்டா. ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி சொல்றீங்க. அதுவும் என்கிட்டயே சொல்றீங்களா? ஒரு டீச்சர் கிட்டே இப்படி பேச உங்களுக்கு எவ்வளவு திமிரு? இதெல்லாம் உங்களை சொல்லி தப்பு இல்ல, எல்லாம் நான் கொடுத்த இடம். கதவு உடைச்சு உள்ள போய் எடுக்கிறதுக்கு பேர் திருட்டு. அத பண்றவங்களுக்கு பேரு திருடங்க. நீங்க எல்லாம் திருடுங்க. மிஸ் பந்து தானே மிஸ். பந்துனா எடுக்கிற பொருள் 10 பைசாவோ 10 லட்சமோ திருட்டு திருட்டுதான். சாரி மிஸ். சாரின்றது ஒரு வார்த்தை கைபாம். எதை வேணா பண்ணிட்டு அதை சரி பண்றதுக்கு சாரி கேட்டுருவீங்களா? எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம் உங்க எல்லாருக்குமே? 7th என்ன பெரிய கொம்பா? ஸ்போர்ட்ஸ் டேல கப்ப ஜெயிச்சுட்டா நீங்க எல்லாம் பெரிய விளையாட்டு வீரர்கள் நினைப்பா உங்களுக்குலாம்? எல்லாரும் சொன்னாங்க நீங்க எல்லாம் இப்படிதான். நான் தான் ஸ்டாலின் சார் பேச்சு கேட்டு ஏமாந்து போயிட்டேன். எதையோ குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் அது புத்திய காட்டுன்றது சரியா இருக்கு. என்னடா யார்கிட்ட சவுண்ட் விடுற? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். ஏதாவது ஒண்ணுல உருப்படியாடா நீங்க எல்லாம் அரகுற. படிப்பு விளையாட்டுக்கெல்லாம் முன்னாடி பசங்களுக்கு மேனர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுங்க யார்கிட்டயுமே சுத்தமா கிடையாது. சின்ன பசங்க எல்லாம் எப்பவுமே சின்ன பசங்களா இருக்க கூடாது. வகுப்பு போக 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 கொஞ்சமாவது வளரணும். மானம் ரோஷம் சூடு சொரண இதுல ஒண்ணு கிடையாது உங்க யார்கிட்டயும். தத்தி பசங்க. ரூம உடைச்சு பால் எடுப்பீங்க. யாராவது தட்டி கேட்டா மண்டி எடுப்பீங்க அப்படிதானே? ரவுடி பசங்க. அழாத வாய மூடு. பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. என் கண்ணு முன்னால நிக்காதீங்க. எங்கேயாவது போய் தொலைங்க. நீங்க ஏன் போனும்? நானே போய் தொலைறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயா என்ன மிஸ் இது சின்ன புள்ளத்தனமா? டீச்சர் அடிச்சு பசங்க அழுவுறதான் பாத்துக்கிறேன். ஆனா பசங்களை அடிச்சுட்டு டீச்சர் அழுவுறத இங்கதான் மிஸ் நான் பாக்குறேன். ஏன் மிஸ் இதுக்கெல்லாமா போய் அழுவாங்க? இல்ல குருவி, நான் பசங்களை ரொம்ப திட்டிட்டேன். ஏன் மிஸ் நம்ம பசங்க இதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க மிஸ். ஃப்ரீயா விடுங்க. இதுக்கெல்லாம் அசர்ற பசங்களா அவனுங்க. கொஞ்சம் அதிகமாவே வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன் குருவி. பாவம் பசங்க. ஆமா மிஸ், நானும் தூரத்துல இருந்து பார்த்தேன். அவங்களுக்கு மூஞ்சியே தொங்கி போச்சு. ஆனா நீங்க கோவப்பட்டு இன்னைக்குதான் மிஸ் நான் பார்த்தேன். சந்திரமுகி ட்ரைலர் பார்த்த மாதிரி இருந்தது. எப்போ எனக்கே பயமா இருந்ததுன்னா அப்போ பசங்க நிலைமை சொல்லவா வேணும்? அரவணைக்கிற உங்களுக்கு அடிக்கிற உரிமையும் இருக்குதான். ஆனா ஏன் இப்படி திட்டினீங்கன்னு தான் எனக்கே தெரியல. எனக்கு வேற வழி தெரியல குருவி. என்ன மிஸ் இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா இந்த மாதிரி சப்ப மேட்டருக்கெல்லாம் நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்களா? அதான். இல்ல குருவி, அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் எனக்கு பிடிக்காம போகணும் தான் அப்படி பண்ணேன். ஏன் மிஸ் எல்லாரும் பசங்க நம்மள விரும்பணும் தான் ஆசைப்படுவாங்க. நீங்க என்னன்னா இப்படி நினைக்கிறீங்க? இல்ல குருவி, பசங்களை நான் எப்பவும் போல கொஞ்சிட்டே இருந்தேனா நாளைக்கு நான் ஸ்கூல் விட்டு போறப்போ பசங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்போ வேணும் தான் கோவப்பட்டீங்களா? ஆமா குருவி, நான் போன அப்புறம் பசங்க என்ன நினைச்சு கஷ்டப்படக்கூடாது இல்ல. ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் தானே பசங்க என்கிட்ட இவ்வளவு அட்டாச்சா இருக்காங்க.
நான் போறேன்னு சொல்றப்போ அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். இப்படி திட்டினா என் மேல வெறுப்பு வரும், என் மேல கோவம் வரும். நான் ஸ்கூல் விட்டு போகணும்னு அவங்களுக்கு தோணும். மிஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட போறப்போ வருத்தப்படாம இருப்பாங்கல்ல. என்ன மிஸ், அப்போ போறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க? என்கிட்ட என்ன குருவி இருக்கு? எல்லாம் ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கு. அவன் நினைக்கிறதும் தப்பு இல்ல, எனக்கும் வேற வழி இல்ல. அதை விட குருவி, அதுக்கு நடுவுல நான் பசங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது மிஸ். ஸ்டாலின் சாரு அப்படியெல்லாம் விட மாட்டாரு. நீங்க ஒன்னா பாருங்க. ஸ்டாலினை விட குருவி, என் கஷ்டம்லாம் பசங்க என்ன பண்ண போறாங்கன்னு தான். சும்மா இருந்த பசங்க மனசுல அப்படி ஆகணும் இப்படி வரணும்னு ஆசையை வளர்த்துட்டு இப்போ இந்த பசங்க சாதிக்க துடிக்கிறப்போ கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க முடியலன்னு வருத்தமா இருக்கு. என்ன நம்பின பசங்களை நான் ரொம்ப ஏமாத்துறேன்னு சங்கடமா இருக்கு. அப்பனா போவாதீங்க மிஸ். அதெல்லாம் முடியாது குருவி. சரி, அப்ப அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல மிஸ். மின்னல ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போகணும். காவியாவை என்ன மாதிரி பிடி மிஸ் ஆக்கணும். கைபாம் கிளி இப்படி ஒவ்வொருத்தரையும் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கணும். என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன் குருவி. ஆனா இப்போ என்னாச்சு மிஸ்? எல்லாம் நடக்கதான் போகுது. என்ன ஆனாலும் பசங்களுக்காக நீங்க இருக்கணும். ஸ்டாலின் சம்மதிக்கணும்னு ஆசைப்படுறது எனக்காக இல்ல, பசங்களுக்காக தான். புரியுது மிஸ். ஒருவேளை நான் கிளம்புற மாதிரி ஆனா கூட பசங்களுக்கு என் மேல இருக்கிற கோவத்துல கவலைப்பட மாட்டாங்கல்ல. இன்னும் 2 நிமிஷத்துல பசங்க மிஸ் மிஸ்னு ஓடியாந்து உங்களை எப்படி கட்டிப்பிடிச்சுக்க போறாங்கன்னு பாத்துங்க. நாங்க டீச்சர்லாம் இல்ல, நாங்க தான் பசங்களோட 2வது பேரண்ட்ஸ்னு நீங்க தானே சொல்லிக்கிறீங்க. அப்புறம் என்ன? ஒருவேளை நான் இல்லைன்னா கூட பசங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்குருவி. அப்பப்போ ஃபோன் பண்ணு. உன் மேரேஜுக்குலாம் என்ன கூப்பிடுவியா? மிஸ் இதெல்லாம் பேசாதீங்க மிஸ். நீங்க போறேன்னு சொன்னாலே எனக்கு கஷ்டமாகுது மிஸ். நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்க, நாங்க உங்களை அனுப்ப மாட்டோம். அவ்வளவுதான். ஸ்டாலின் அவர் கிடைக்கிறாரு மிஸ். அவரு என்ன தாண்டி என்ன முடிவு எடுத்துருவாரு, அதையே நான் பாக்குறேன். யோ என்ன சொல்ற? நாளைக்கு 10:30 மணிக்கு பஸ் டிக்கெட் போட்டுக்குது. யாருக்கு? உங்க தாத்தாக்கு. உங்களுக்கு இருக்கிற நக்கல் இருக்க சுமிதாவுக்கா? அவங்களுக்கு தான். ட்ரெயினா சாயங்காலம் போனோம். அப்போ நம்ம இங்க இருந்து மதியானமே போய் ஆகணும். சரி, நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து யோசிக்கிறதுக்காக தான் நைட்டு பஸ்ஸுக்கு டிக்கெட் போட்டுக்கிறேன். இப்படம் நாளையே கடைசி. ஏதாவது பண்ணோம்னா நாளைக்கு வரைக்கும் தான் டைம். சினிமால வர மாதிரி கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பஸ் மடுக்கிறேன்லாம் நினைக்காதீங்க சார். அது ஈஸி கிடையாது. எதுவா இருந்தாலும் இன்னைக்கே பேசி முடிங்க சார். இப்போ கூட அவங்க நீங்க வேணும்னு சொல்லி அடம் முடியல சார். அப்படி இருந்தா கூட நான் யோசித்து இருப்பேன். அவங்களுக்கு உங்களை விட பசங்க மேலதான் சார் ரொம்ப கவலை. பசங்களை நினைச்சு அந்த அம்மா அழுதுதை நினைச்சா இன்னும் கூட என் நெஞ்சுக்குள்ளே இருக்குது சார். ரொம்ப நல்லவங்க சார் அவங்க. சரி, அவ்வளவு நல்லவங்களா இருந்தா இங்கே இருக்க சொல்லு. அப்போ நீங்க கட்டிக்கிறேன்னு சொல்லுங்க. அது எப்படியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ நீங்க மட்டும் நோவாம நொங்கு சாப்பிடுவீங்க, அந்த அம்மா வந்து நீங்க நொங்கு சாப்பிடுறத பாக்கணுமா? ஏய், அது இல்லையா? போங்க சார், நீங்களும் உங்க பாலிசியும். ஏன் நான் கட்டிக்கலன்றாலும் பசங்களுக்காக வேலை செய்யலாம்ல? நீங்க அடம் பிடிக்கிறத பார்த்தா எனக்கே கோவம் வருது, அவங்களுக்கு வராதா? அப்படின்னா சார் அடம் உங்களுக்கு? இங்க பாருங்க, நான் வயிறறிஞ்சு சொல்றேன். அந்த அம்மாவை ஒண்டி நீங்க வானான்னு சொன்னீங்க, உலகத்திலேயே ஒரு கேவலமான பொண்ணு தான் சார் கிடைக்கும். யோ என்ன ஜோசியம்மா? சாபம். அவங்க உங்களை வாழ்க்கை பூரா டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்க பார்த்து கட்டிக்கிற பொண்ணு உங்களை பொருத்தி பொருத்தி அடிக்கிறப்போ, அடடா இப்படி ஒருத்திய விட்டு மேடான்னு நீங்க சாவர வரைக்கும் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க சார். சார் இன்னும் கூட ஒன்னும் கெட்டு போல சார். உங்களுக்கு நாளைக்கு ராத்திரி வரைக்கும் டைம் இருக்கு. நல்லா யோசிங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்களுக்கு 4 பரோட்டா சுக்காலாம் வாங்கி வச்சுக்கிறேன், சாப்பிட்டு தெம்பா யோசிங்க. நான் வரேன், நல்லபடியா யோசிங்க. ஹலோ. அம்மா சொல்லுமா. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. ஆமாம்மா, இன்னைக்கு தான் கிளம்புறேன். ராத்திரி பஸ். காலையில் அங்கே இருப்பேன். இல்லைம்மா, திரும்ப வர வேண்டிய அவசியம் இருக்காது.
சரிம்மா வச்சிடுறேன். என்ன இதெல்லாம்? ஃபேர்வெல் gift மிஸ். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. மிஸ் கடைசியா தர gift மிஸ், ஆனான்னு சொல்லாதீங்க மிஸ். நீங்க இன்னைக்கு போறீங்கன்னு குறி சொன்னார் மிஸ். ஓ, நாங்கெல்லாம் உங்களை வெறுக்கணும் தான் மிஸ் நீங்க எங்களை திட்டுனீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் நிஜமா தான் உங்க எல்லாரையும் திட்டினேன். என்ன பாக்குறீங்க? கோவத்துல தான் திட்டினேன். இல்ல மிஸ், எங்களுக்கு தெரியும் மிஸ். இதுவும் குருவி விட்ட கதை தானா? எஸ் மிஸ். மிஸ் போக வேணாம் மிஸ். அது முடியாதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய போய் தானே நீங்க ஃபேவரல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நான் போகலனா இதெல்லாம் வேஸ்டா போயிடும்ல. அதுக்காகலாம் போக வேணாம் மிஸ். மிஸ் நாங்க அதுக்காக வாங்கி தந்தா நினைச்சுக்காதீங்க மிஸ். உங்க பர்த்டேக்கு வாங்கி தந்தா நினைச்சுக்கோங்க மிஸ். மிஸ் போகாதீங்க மிஸ். ஹே, இங்க பாருங்க. நான் எங்க போனாலும் குருவி போனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு விசாரிச்சுட்டே தான் இருப்பேன். ஏய் கைபாம், நீ சாப்பாட்டை கொஞ்சம் குறைக்கணும், ஓகேவா? கேபி, மிஸ் நீ நல்லா சாப்பிடணும், அப்பதான் பிரிஸ்கா இருக்க முடியும், புரியுதா? சனி, எந்த போட்டியா இருந்தாலும் டென்ஷன் இல்லாம கலந்துக்கணும். வெண்ணிலா, கேபி, நீங்க 2 பேரும் தான் பசங்க எல்லாரோட படிப்பையும் பாத்துக்கணும், புரியுதா? மிஸ் ஸ்கூல் மாற போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுங்க. இந்த ஸ்கூலை விட்டு வரவே முடியாதுன்னு சொல்லிடுங்க, புரியுதா? எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் படிப்புன்னு இப்ப மாதிரியே எப்பவுமே கலக்கணும். நீங்க போகாதீங்க மிஸ். எது நடந்தாலும் சாரோட கையை நீங்க விட்டுறாதீங்க. அவர் ஒருத்தர் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போற ஒரே ஆளு. மிஸ் கைபாம், என்ன போக வேணான்னு சொல்லாதீங்கடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு மிஸ். நான் ஃபோன் பண்றேன்டா. எப்ப போல உங்ககிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் ஃபோன் பண்றேன். நீங்களும் ஃபோன் பண்ணலாம், ஓகேவா? பாத்தீங்களா, போகிறப்போ என்ன அழ வச்சு கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். மிஸ் எனக்கு அழுகழுக்கா வருது மிஸ். எனக்கும் தான் மிஸ். அழக்கூடாது, இங்க வாங்க. எனக்கு சார் மேல கோவமா வருது மிஸ். சச்சா, அப்படிலாம் பேசக்கூடாது. இதுல சாரோட தப்பு எதுவுமே கிடையாது. சார் நடந்துக்கிறதும் கரெக்ட் தான். உங்க எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் இது. எங்களுக்கு நல்லதுன்னா உங்களை போக விடக்கூடாதுல்ல மிஸ். இது வேற. உங்க எல்லாருக்கும் சொன்னா புரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே புரியும். மிஸ் என்னப்பா? எங்களை மறந்துடாதீங்க மிஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க. வேணாமா? வெச்சுக்கங்க. எப்பமா வருவ? இல்லையா, எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சு, சென்னைக்கு போறேன். அப்படியா? நல்லதுமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. போலாமா குருவி? போலாம் மிஸ். லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டல? எல்லாம் கட்டி ரெடியா வச்சிட்டேன் மிஸ். ஹெச்எம் வரேன்னு சொன்னாரு. அவரு வரமாட்டாருன்னு எனக்கு அப்பயே தெரியும் மிஸ். என்ன சொல்ற குருவி? அவருக்கு யாராவது பிரியர் தந்தா கொஞ்சம் அலர்ஜி. எந்த பேரவளுக்கும் வரமாட்டாரு. வந்தா அழுதுறோம் பார்ட்டி. ஓ, ஆமா, ஸ்டாலின் சார் வரேன்னு சொன்னாரு, இன்னுமா வரல? இல்ல. போன் பண்ணி கேட்டாரு நீங்க எங்க இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன் நீங்க ஸ்கூல்ல தான் இருக்கீங்கன்னு. ஒருவேளை வராம இருக்கிறதுக்கு தான் எங்க இருக்கேன்னு கேட்டிருப்பாரோ. சேச்சே,
அப்படியெல்லாம் இருக்காது மிஸ். சரி குருவி போலாமா? வேணா ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம் மிஸ். இவ்ளோ நாள்ல நடக்காததா இந்த 5 நிமிஷத்துல நடக்க போகுது. நம்ம போலாம் குருவி. போலாம் மிஸ். நான் சொல்ல சார் வந்துருவாருன்னு. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.